நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலோட ஒரு ஸ்பூன் மட்டுமே இதை கலந்து குடிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி, கழுத்து வலி, உடல் சோர்வு, பாத வலி, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், தூக்கமின்மை பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான நிரந்தர தீர்வை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமெடி பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய மருத்துவ பலன்களை பத்தி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதாவது ஆங்கிலத்துல பாப்பி சீட்ஸ் சொல்லுவாங்க. இது நம்முடைய இந்திய மளிகை கடைகள்ல ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான். நம்முடைய உணவு வகைகளை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். அடுத்ததா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதனுடைய விதைகளை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இதை ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்ல பால் கொதிக்கட்டும். 1 கிளாஸ் பால் 3/4 கிளாஸ் பால் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த கசகசா நல்ல வெந்து வரும். அதுல இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த பால்ல நல்லா இறங்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். இப்ப இது சுவைக்காக நீங்க வெள்ளை சக்கரை பயன்படுத்தலாம். ஆனா வெள்ளை சக்கரை உடலுக்கு நல்லது கிடையாது. அதனால இது கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் இல்லைன்னா பனங்கற்கண்டு, வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கலாம். ஆனா பால் ரொம்ப சூடா இருக்கும் போது நான் சொன்ன இந்த பொருட்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பால் மிதமான சூட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கலந்து பயன்படுத்தணும். இது நீங்க நைட்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு நீங்க தூங்க போயிடலாம். இது நீங்க ரெகுலரா அட்லீஸ்ட் ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும். சில பேருக்கு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே போதும் உடல் சோர்வு, உடல் அசதி, இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அதிகப்படியான மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இல்லைன்னா பாத எரிச்சல், பாத வீக்கம் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு நைட்ல தூங்கும் பொழுது கால் நரம்பு இழுக்கும். அதுவும் குறிப்பாக பின்னங்கால் நரம்பு இழுக்கும், கால் மறுத்து போகும். இல்லைன்னா குறிப்பிட்ட தசைகள்ல மட்டுமே அதிகப்படியான ஒரு வலி இருக்கும். இல்லைன்னா தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதற்கு எல்லாத்துக்குமே மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எடுத்துக்கூடிய சில வகை உணவுகள் காரணமாக அதிகப்படியான இன்ஃப்ளமேஷன், அதாவது ரத்தத்துல அதிகப்படியான நச்சுக்கள் கலந்துரும். கசகசா, அதாவது ஆங்கிலத்துல பாப்பி சீட்ஸ் சொல்லுவாங்க. நம்முடைய மளிகை கடைகள்ல சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு வகை உணவுப் பொருள் தான். நம்முடைய மசாலாக்கு நல்ல ஒரு நறுமணத்தை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இதை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல தடை வச்சிருக்காங்க, குறிப்பாக பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல. ஏன்னா இது ஒரு விதமான போதை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. கசகசாவுடைய காயிலிருந்து ஒரு பால் வடியும். அந்த பால் ஓபியம் சொல்லுவாங்க. இது ஒரு விதமான போதையை தரும். இதனுடைய விதைகளை வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்றோம் அப்படின்னா அங்க விதைச்சி அதுல இருந்து மறுபடியும் பயிரிட்டு அந்த காயில இருந்து அந்த பாலை எடுத்து மதுவுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்றதுனால தடை விதிச்சிருக்காங்க. ஆனா நல்ல முற்றிய காயிலிருந்து காய வச்சு எடுக்கக்கூடிய அந்த விதை தான் கசகசா. நம்முடைய இந்தியால இதை தடை பண்ணல. ஏன்னா இதுல அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் மற்றும் மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம் நம்ம உடம்புல அதிகப்படியான நச்சுக்கள், அதாவது கழிவுகள் தங்குறதுதான். அதுவும் நம்முடைய ரத்தத்துல. அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய அனைத்து தன்மையுமே பாத்தீங்கன்னா இந்த கசகசால இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல ஒரு நாளைக்கு ஏலக்காய் பால், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கசகசா பால், ஒரு நாளைக்கு மஞ்சள் பால், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மாத்தி மாத்தி குடிச்சிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா தினமுமே உடம்புல சேர இருக்கக்கூடிய அந்த நச்சுகளை முழுமையா அகற்றி மட்டும் இல்லாம அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்திடும். அது மட்டும் இல்லாம சில பேர் பாத்தீங்கன்னா இளமையிலே முதுமையா தெரிவாங்க. அதாவது முகம் ரொம்பவே முதிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் இதை குடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப குளோவா ஆகும் உங்களுடைய ஸ்கின். ஏன்னா இது சருமத்துல இருக்கக்கூடிய அந்த மாசு மருக்களை நீக்கி உங்களுடைய சருமத்தை நேச்சுரலாவே நல்ல குளோவா மாத்துறதுக்கு பயன்படுது. ஏன்னா நம்மளுடைய உடல்ல நச்சுக்கள் இருந்தாலே நிச்சயமாக நம்மளுடைய முகத்திலயும் அது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா கல்லீரல், கணையம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது முகத்துல ஆங்காங்க அந்த கருந்திட்டுகள் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். ஆனா இதை நீங்க சாப்பிடும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்திடும். இது முக்கியமா நிறைய பேர் மூட்டு வலி, மூட்டு வீக்கம் பிரச்சனை எல்லாம் அவஸ்தப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இதை குடிக்கணும். குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை சரி செய்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம